உள்ள எடுத்து வச்சிடலாம். ஐயோ என்ன கைஸ் இது ரொம்ப க்ரீப்பியாக கேட்குது, பயமாக இருக்கே. ஒரு வேளை ஏதாவது பொழந்துக்கிட்டு வந்து நம்மளை அடிச்சிருமோ? அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ண தெரியலையே. கடவுளே எப்படியாவது காப்பாற்று. ஐயோ கைஸ் பயமாக இருக்குது கைஸ். ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, மைண்ட் கிராஃப்டோட டே 3 வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். டே 2ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் வெப்பன் எல்லாத்தையுமே நம்ம வந்து அயன் வெப்பனாக மாற்றுறதுக்காக அயனை தேடணும். சரி ஓகே, அயன் கிடைக்கலனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே ஏமா வச்சுட்டு வந்தோம். ஆனால் நம்மளால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுத்தையுமே பண்ண முடியல. ஸோ அதனால் டே 2ல் விட்டதை டே 3ல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து வந்தாச்சு கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு டே 3ல் வந்துட்டு வந்துட்டு ஃபார்மிங் பண்ண போகிறோம், அப்படின்னா வந்துட்டு அயனை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். முடிஞ்சதுன்னா இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த டே 2ல் வந்துட்டு பண்ண போகிறோம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ வந்துட்டு லோடாகி முடிச்சிச்சா? டேயில் தானே இருக்குது, நைட் ஒன்றும் ஆளே. அப்பாடா நல்ல வேலை கைஸ், டேயில் தான் இருக்குது, நைட் ஒன்றும் ஆகலை. ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாம்பி வந்துடும். அப்புறமா வந்துட்டு அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து கை காலெலாம் உதறிடும். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு பிக் இருக்குது. ஸோ வந்துட்டு போகிற போக்கில் இதையும் வந்துட்டு அடித்து போட்டு கொண்டுட்டே போவோம் கைஸ், ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்காவது யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்துட்டு நிறையா தேவைப்படும் கைஸ். ஓகே, இதையும் வந்துட்டு அடித்து கொண்டு வரலாம் கைஸ். எதுக்கு இருக்க, சித்தப்போ சாக மாட்டே நீ. ஓகே இதையும் வந்து சாவடிச்சாச்சு. ஓகே, ஸோ வந்துட்டு ரியல் லைஃப்பில் இதெல்லாம் பண்ண முடியாது, பட் ஆனால் நம்மளால் வந்து கேமில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இங்கே இருக்கிற மாடும் வந்துட்டு நம்ம வந்து அடித்து சாப்பிட்லாங்க. ஸோ இது கேம்ன்றதுனால நம்மளோட விருப்பம் தான், நம்ம வந்து எதை வேணாலும் வந்து அடித்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதையும் வந்து அடிச்சிடலாம். 2 மாடு ஜோடியாக சுற்றிச்சு. ஜோடியாக வந்துட்டு நம்ம வந்து அந்த 2 மாடையும் பரலோகத்துக்கு வந்து அமுச்சிட்டோம். ஓகே, ஸோ வந்துட்டு நான் சொன்னபடி இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தான் கைஸ் நம்ம வந்துட்டு இடம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து சுற்றி வந்துட்டு தண்ணியாக இருக்கிற காரணத்தினால நம்ம கொஞ்சம் போட் போட்டு கொஞ்சம் நீந்தி போய் போட்டில் வந்து போய் ஏதோ நல்ல இடமா கிடச்சிது அப்படின்னா அங்கேருந்து நம்மளோட ஃபார்மிங்கை வந்துட்டு அங்கேருந்து நம்மளோட ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ், கண்டினியூ பண்ணலான்ட்டேன். ஓகே, ஸோ வந்துட்டு நல்ல இடத்த தேடி வந்து போகலாம் வாங்க ஏதாவது இடம் இருக்கா. என்ன கைஸ், ஒரு இடத்துல கிடைக்கலாம். ஆமாம், இது என்ன கைஸ் ஒரு மாதிரி எதுவும் பபிள்ஸாக வந்துட்டுருக்கு, என்னது இது? வாங்க கைஸ், நம்ம வந்துட்டு அது வந்து என்னன்னு வந்து உள்ளே போய் பார்க்கலாம். என்னவா இருக்கும், என்னது இது கைஸ்? ஸோ இது வந்துட்டு நம்ம தண்ணி மேலே போட்டோம்னா நம்ம வந்துட்டு இது தண்ணி மேலே வந்து நிற்க முடியுமா? என்ன உள்ளே இருக்குது? ஐயோ என்னாச்சு என்ன கைஸ், லாவா மாதிரி இருக்கா? ஐயோ அடிப்படுது. ஃபஸ்ட்டு வாங்க கைஸ், மேலே போகலாம். அது என்னன்னு தெரியல, என்னமோ ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி அந்த ஒரு மாதிரி கொப்பளிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. உள்ளே போனால் நம்ம சர்ன்னு இருக்குது. உள்ளே என்னமோ லாவா மாதிரி லாவா பிளாக் மாதிரி இருந்தது. அது மேலே கால் வச்சா நம்மளுக்கு வந்து அடிப்படுது. அது என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வாங்க கைஸ், நம்ம வந்து போட் மேலே ஏறி இங்கே இருந்து நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம். போட்டே ஏன் எனக்கு நீ சதி பண்ணுற? ஆக்சுவலி கைஸ், இந்த போட்டு கூட நம்மளுக்கு வந்து சதி பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து எப்படியோ ஒரு வழியாக இந்த போட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஏறியாச்சு. ஸோ வாங்க கைஸ், மறுபடியும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, சன் வந்துட்டு செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சன் செட் ஆன உடனே நம்ம வந்து தூங்கிடலாம். ஏன்னா நைட் ஆச்சுன்னா ஜாம்பிஸ் வரும், அப்புறமா வந்துட்டு நம்மளை வந்து அடிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த பேய்ங்களை எதிர்க்கிற சக்தியெலாம் நம்மக்கிட்ட இல்லாத காரணத்தினால சன் செட் ஆன உடனேவே நம்ம வந்து தூங்கிடலாம். ஓகே, நானும் எவ்வளோ தூங்க ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் வந்துட்டு இன்னும் வந்து சன் செட் ஆகலை. இவங்களால் நைட் அப்போ தான் தூங்க முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஓகே, சன்னே செட் ஆச்சா? ஓகே, சன்னு செட் ஆகுது. அந்த பக்கம் 3 ரைஸ் ஆகுது. ஓகே கைஸ், நம்ம எப்படியும் வந்து தூங்க முடியுது. ஓகே, நம்ம வந்து எப்படியும் வந்து தூங்கிட்டோம். ஓகே, காலையிலேயே ஆயிடுச்சு. சாப்பாடு இனிமேல் ஜாம்பிஸ் தொல்லலாம் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டு பெட்டை மைண்ட் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே கைஸ், வாங்க நம்ம வந்துட்டு இப்போ வந்து மறுபடியும் நல்ல இடமா நோக்கி வந்துட்டு போகலாம் கைஸ். வாங்க போகலாம். நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து வேலை. நல்ல லேண்டாக கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல லேண்டை தேடி வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ்.
ஆக்சுவலி காய்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு இதுக்கு மேலே வந்து இங்கேயே நிறையா லேண்ட்லாம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட தண்ணி பயணத்துலேருந்து லேண்ட் பயணத்தை வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து தொடங்கலாம் கைஸ். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து லேண்டுலேயே வந்துட்டு நல்ல இடமா வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்து இவ்வளோ நேரம் தண்ணியில் வந்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு கரையில் வந்து போயிட்டு நல்ல இடமா வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ வாங்க, நம்மளுக்கு வந்து நல்ல ஃபார்மிங் இடம் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் வந்துட்டு நம்மள வந்து பண்ணிகிட்ருக்க போகிறோம். ஓகே, அது என்னது கைஸ், இது என்னமோ தண்ணியில் மூவ் ஆகுது, இல்லை ஜாம்பியா ஒரு ஆளுக்கிட்டே வந்து நம்ம அடிச்சிடலாம் கைஸ். ஓகே சரி, ஓகே வாங்க கைஸ், நம்ம வந்து தண்ணி இருக்கிற இடமா வந்துட்டு போகலாம். தண்ணி இருக்கிற இடமா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து போகலாம். அதுதான் வந்துட்டு வாய் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொலருது. ஓகே கிடச்சிச்சா? ஓகே கைஸ், இந்த இடம் வந்து போதும் கைஸ் நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இதுக்கு மேலே என்னால் சுற்ற முடியல, நானே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதுக்கு மேலே வந்துட்டு போக முடியாது கைஸ். ஸோ நான் இந்த இடமே நல்ல இடமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஷவல் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்மளோட ஷவல் வச்சு தோண்ட ஆரம்பிக்கலாம். என்ன கைஸ் இந்த மாதிரி வருது? இந்த மாதிரி வராதே, வேறு மாதிரிலாம் வரும். ஐயோ, என்னவோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு? ஐயோ கைஸ், ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த டூல் தான் வந்து தேவைப்படுது. நான் வந்துட்டு இந்த டூல் எடுக்காமல் ஷவலை வச்சு போய் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஷவல் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது கைஸ். ஸோ வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை வச்சா தான் நம்மளால் வந்துட்டு ஃபார்மிங் வந்து பண்ண முடியும். இதுதான் கைஸ் அந்த டூலு. ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்துட்டு டூலை வந்து எடுத்து வச்சுட்டு போய் ஃபார்மிங் பண்ணலாம். நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்கே தப்பாக பண்ணுறோமோ, என்ன ஃபார்மிங் நம்மளால் பண்ண முடியாதோ அப்படின்னு பயந்தே போயிட்டேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இங்கே போயிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக. ஓகே கைஸ், நல்ல வேலை கரெக்டு தான். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து ஃபார்மிங், நீங்கள் எதாவது ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கைஸ் வந்துட்டு வரணும். ஸோ வந்து இப்படி வந்தால் தான் நம்மளால் ஃபார்மிங் பண்ண முடியும், அப்படிலாம் நம்மளால் வந்து ஃபார்மிங் வந்து பண்ண முடியாது. இப்படி இருந்தால் தான் நம்மளால் விதைகள்லாம் வந்துட்டு நட்டு வைக்க முடியும் அந்த விதைகள்லாம். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இன்னும் வந்து இது பண்ணிட்டு போகலாம் கைஸ். ஏன்னா இங்கே ரொம்ப செடி மாதிரி இருந்தது போல் இருக்குது லைட்டாக, ஸோ அதனால தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஒரு மண்ணும் வந்துட்டு வெட்டாயிடுச்சு கைஸ், ட்ரையாக இருக்கிறதுலேருந்து வெட்டாயிடுச்சு. ஓகே, ஸோ வாங்க கைஸ், நம்மக்கிட்ட வந்து எந்த விதையும் இல்லை, வெறும் நம்மக்கிட்ட 2 சீட்ஸ் தான் இருந்த காரணத்தினால இந்த 2 சீட்ஸையும் நம்ம வந்துட்டு விதைச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே நைட்டாக ஆகிற காரணத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு தூங்கிடலாம் கைஸ் மறுபடியும். ஓகே, ஸோ வந்து சன்னு செட் ஆகிறதுக்குள்ளே எதிர்க்க வந்துட்டு ஒரு ஷீப் இருக்குல்ல, அதை போய் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்துடலாம் கைஸ். அதை நம்ம போய் கொண்டுட்டு வரவும் எனக்கு தூங்கவும் கரெக்டாக இருக்கும். என்னடா ஓகே கொண்டாச்சு அதோட மீட்டை உள்ளெல்லாம் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு போய் வந்துட்டு இப்போ வந்து தூங்க ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகே, தூங்க முடியும்ல? ஓகே கைஸ், நம்மளால் வந்து தூங்க முடியுது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு தூங்கி வந்து எந்திரிச்சிடலாம். ஓகே, தூங்கி எந்திரிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இருக்க 2 சீடை வச்சு நம்ம வந்து எப்படியோ வந்துட்டு அந்த 2 சீடையும் வந்து விதைச்சாச்சு. ஸோ வந்து நம்மளோட இப்போ நெக்ஸ்ட் பிளான் வந்துட்டு அயனை தேடி போகிறது தான். ஸோ வந்துட்டு வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு அயனை தேடி வந்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அயனை தேடி நம்ம எங்கே போனாலும் மறுபடியும் இந்த இடத்துக்கே கரெக்டாக வரணுன்றதுக்காக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு லொக்கேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ வந்துச்சா? ஓகே, இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, -20163 ஓகே, இதுதான். நான் வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டா அப்போ தான் எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு இப்போ வந்து நம்மளோட அயனை தேடி நம்மளோட பயணம் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் வந்துட்டு இந்த ஃபார்மிங் பண்ணுற மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அதாவது தோண்டி விட்டுட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ வந்து தோண்டியாச்சு. ஸோ இப்போது வாங்க கைஸ், அயனத்தை தேடி நம்மளோட பயணம் வந்துட்டு தொடர்கிறது. வாங்க கைஸ், அயன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் வந்துட்டு ஆக்சுவலி அயனை தேடி தான் வந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த சாண்ட் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இருந்தது. ஸோ வந்துட்டு இது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இதை வந்துட்டு தோண்டிட்டு போனால் ஏதோ புதையல் கிடைக்குமோ, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா புதையல் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் கைஸ் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ ஏன்னா புதையல் கிடச்சினா நம்மளோட லக்கு தானே. ஸோ வந்துட்டு இது பண்ணிவிட்டு மைண்ட் பண்ணிட்டு போகலாம் கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க, என் கண்ணுக்கு தான் அப்படி தெரில. அப்படின்னா உண்மையிலேயே அது அயன் தானா? இருங்க, எதுக்கும் மைண்ட் பண்ணி பார்த்துப்போம்.
காய்ஸ் ஆமாம் காய்ஸ் அயனே தான் இது. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வேறு எதையோ தேடி வந்தால் நம்மளுக்கு வந்து நம்ம தேடின அயனே கிடச்சிச்சு. சூப்பர் காய்ஸ், லக்கு தான் போகு. இங்கே பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ அயன் இருக்குன்ட்டு. அதாவது 2க்காக ஏங்கினவனுக்கு இவ்வளோ அயன் வந்து கிடைக்குது. ஓகே, இன்னும் கூட அயன் இருக்குது காய்ஸ். ஓகே, நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நிறைய மைண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்களேன் எத்தனை அயன் இருக்குன்ட்டு. 1 இல்லை 2 இல்லைன்ற மாதிரி வந்துட்டு அப்படியே போயிட்டு 27 அயனு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 30 அயன் கிட்ட வந்து வந்துருச்சு காய்ஸ். சூப்பர். இன்னும் அயன் இருக்குது பாருங்களேன். ஓகே சூப்பர். நம்ம வந்துட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். கிடச்ச வரைக்கும் லக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு போகலாம் காய்ஸ். ஸோ வந்து போன வீடியோக்கு வந்து இந்த அயனுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து தவிச்சிட்டு இருந்தோம். ஓகே, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 33 அயன் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இங்கேயும் ஒன்று இருக்குது. இது ஒன்று எடுத்துட்டா 34. ஓகே, 34 அயன் கிடச்சிச்சு காய்ஸ். இதுக்கு மேலே எங்கேயாவது அயன் இருக்கா? இருங்க ஒரு வாட்டி மைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வேளை இருந்ததுன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். வேறு ஏதோ தேடி வந்தவனுக்கு தேடினதே கிடச்சிருச்சு. சூப்பரு. நான் ஆக்சுவலி அயனை தேடி தான் வந்தேன். திடீர்னு நீங்கள் பார்த்தோன்னே இங்கே புதையல் இருக்குமே எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இங்கே வந்து 34 அயன் கிடைக்கும்னு நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். இது வந்து பியூராக வந்து லக்கு தான். ஓகே, ஸோ இங்கே ஏதாவது இருக்கா? ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்துட்டு இங்கே எதுவுமே அந்த அயன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு வாங்க கைஸ் நம்ம வந்துட்டு மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இந்த ஸ்டோன் பிரிக்லாம் வச்சு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி மேலே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து இந்த அயன்லாம் வந்துட்டு ராவாக இருக்குது கைஸ். ஸோ ரா அயனை வச்சு நம்மளால் எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து மேக் பண்ண முடியாது, அதாவது க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இந்த ரா அயனை நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணி அயன் இங்கட்டாக மாற்றினா தான் நம்மளால் ஸ்வாடோ ஷீல்டோ பக்கெட்டோ ஏதோ ஒன்று அயனை வச்சு செய்ய முடியும். ஸோ அதனால் நம்ம அது செய்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து ஃபர்னன்ஸ் தேவை. ஸோ வந்து அந்த ஃபர்னன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டோன் தான் வந்து காபிள் ஸ்டோன் வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்னன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்மளோட பழைய ட்ரிக் தான் கைஸ் இது. அந்த டர்ட்டை வந்து டிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டோன் கிடச்சிச்சு. ஸோ வந்துட்டு இதை அப்படியே மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் கைஸ். அதாவது அந்த நான் சொன்னல ஃபர்னன்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், என்ன இது சத்தம் கேட்குது? என்ன சத்தம்? ஜாம்பிஸ் சத்தம் மாதிரி இருக்குது. ஐயோ, ஒரு வேளை இங்கே ஏதோ ஜாம்பிஸ் இருக்கும். வாங்க கைஸ் நம்ம வந்து மேலே போயிடலாம். எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. ஐயோ, அது வேறு ரொம்ப க்ரீப்பியாக கேட்குதா? அதுதான். ஓகே, என்ன கைஸ் இது? மேலே தான் ஏதோ சுற்றிட்டுருக்கோம். இங்கே இருந்தாலும் இருக்கும் முதல்ல முடியல கைஸ். இங்கே டார்ச்சுங்க முதல்ல எடுத்து வச்சுல. ஐயோ, என்ன கைஸ் இது? ரொம்ப க்ரீப்பியாக கேட்குது. பயமாக இருக்கே. ஒரு வேளை ஏதாவது பொழந்துக்கிட்டு வந்து நம்மளை அடிச்சிருமோ? அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ண தெரியலையே. கடவுளே எப்படியாவது காப்பாற்று. ஐயோ கைஸ், பயமாக இருக்குது கைஸ், ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஓகே. ஐயோ, இது சத்தம் கேட்டு பயம் கொடுத்துதே. நம்ம வந்து என்ன பண்ணலாம், தூங்கிடலாம். என்ன கைஸ் இது தூங்க மாட்டிங்களா? டே தூங்குடா தூங்கு. ஐயோ, பயமாக வேறு இருக்கேன். பயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே. ஒரு வேளை இந்த மாதிரி இடத்துல படுக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு காற்று இல்லாமல் இருக்கும் போல இருக்குது. இருங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறபடி வந்துட்டு பண்ணிடலாம். ஐயோ, தெரியாதனமாக மேலே இருக்கிறதே திறந்து விட்டேனே. ஏதாவது போட்டு அடடா அப்படின்லாம் ஏதாவது க்ரீப்பரு ஜாம்பி ஏதாவது கீழே குச்சிட போதுடா. அப்புறமா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. போட்டு அப்பாடா நல்ல வேலை போட்டு அடிச்சாச்சு. போட்டு அடிக்கிறதுக்குள்ளே ஏன் மூச்சு அடிச்சிச்சே. ஓகே காம் டவுன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு காம் ஆயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நிதானமாக ஆயிடலாம். அதுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஃப்டிங் டேபிளை போட்டு நம்ம வந்த வேலை என்ன, ஃபர்னன்ஸ்க்காக வந்துட்டு ஸ்டோனை தேடி வந்தோம். ஸோ நம்ம வந்து ஃபர்னன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் கைஸ். அது ரெடி பண்ணி ரா அயன் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அயன் இங்கிட்ட வந்து மாற்றிடலாம். ஐயோ பயமாக இருக்கே, சத்தமாக இருக்கே, பயமாக இருக்கே. ஓகே, ரா அயன் வந்து எடுத்து வச்சாச்சு. ஃபியூவலுக்கு வந்துட்டு பிளாங்க்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ வந்து இதோட வந்துட்டு ரா அயன் வந்துட்டு அயன் இங்கட்டாக வந்து மாறிடும். ஓகே, இது வந்து அப்படியே மாறிட்டுருக்கு. நம்ம வந்து இது வந்து அயன் இங்கட்டாக மாறத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அயனை வச்சு நம்மளால் என்னென்ன பொருள்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் அங்கே தானே இருக்குது. ஓகே, வந்தாச்சு. இவ்வளோ வந்து பார்த்துடலாம் கைஸ். ஓகே, எங்களுக்கு ஷீல்டு செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை அயன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஷீல்டு செய்கிறதுக்கு வேறு ஒரே ஒரு அயன் தான் கைஸ் தேவைப்படுது. அந்த ஒரே ஒரு அயனை எடுத்துகிட்டு நம்ம வந்து சட்டுப்புட்டின்னு ஷீல்டு செஞ்சிடலாம். ஏன்னா ஷீல்டு செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து வாங்க கைஸ் முதல்ல போயிட்டு என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஷீல்டு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வுட்டை வந்துட்டு பிளாங்க்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஷீல்டு வந்து பண்ணியாச்சு கைஸ். ஓகே சூப்பரு. ஓகே, இப்போ வந்து பக்கெட்டையும் பண்ணிடலாம். பக்கெட்டையும் பண்ணியாச்சு, ஷீல்டையும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு
என்னை கொஞ்சம் வந்துட்டு அயனிங் கட்டாக மாற்றிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்மளால் தூங்க முடிஞ்சிச்சு. படுத்து தூங்கி வந்து எந்திரிச்சிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், சூப்பரு. ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். மேலே இன்னும் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டோம் கைஸ். ஸோ வந்து இதுக்கு மேலே நம்ம மேலே போயிட்டு தான் கைஸ் நம்ம வந்துட்டு மிச்ச வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே போய் பண்ண வேண்டிய அந்த மிச்ச வேலை எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா என் சேனல் பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். மிஸ் யூ அண்ட் லவ் யூ அ லாட் கைஸ். பபாய்.